Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important expected topic for the mains, that is change in cropping pattern due to consumeristic demand. India's cropping pattern. So India's cropping pattern has been changing due to shifting in consumer demand. So India's cropping pattern has been changing due to shifting consumer demand. Climate change and market incentives. Yes, India's cropping pattern has been changed due to shifting of consumeristic demand, climate change, and market incentives. டிஸ்கஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, கிராப்பிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆமாம், எதனால்? கன்சியூமரிஸ்டிக் டிமாண்ட்னால, கிளைமேட் சேஞ்ச்னால, மார்க்கெட் இன்சென்டிவ்ஸ்னால. அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். சி இன்ட்ரோடக்ஷன். Cropping pattern refers to spatial distribution and temporal sequences of crops grown in a region. அவ்வளோதான். Spatial distribution and temporal sequences of the crops grown in a particular region. That is called cropping pattern. It is traditionally determined by agroclimatic conditions. Yes, cropping pattern has been decided by agroclimatic condition, and it is now increasingly shaped by changing dietary preferences, climate risks, technological advancement, ஸோ அண்ட் பாலிசி ட்ரிவன் மார்க்கெட் இன்சென்டிவ்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாமே இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கிராப்பிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ்? வி வில் சி ஃபேக்டர்ஸ் டிரைவிங் த சேஞ்சஸ் இன் கிராப்பிங் பேட்டர்ன். என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராப்பிங் பேட்டர்ன் சேஞ்சில் ஈடுபடுது. ஃபர்ஸ்ட், ஷிஃப்டிங் ஆஃப் கன்சியூமரிஸ்டிக் டிமாண்ட். நெக்ஸ்ட், கிளைமேட் சேஞ்ச். நெக்ஸ்ட், மார்க்கெட் இன்சென்டிவ்ஸ். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் பாலிசிஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இப்போது கொஷினில் கொடுத்தது தான், அதை பேஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். கன்சியூமரிஸ்டிக் டிமாண்ட்னால கிராப்பிங் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆச்சு? ஃபர்ஸ்ட், ரைசிங் இன்கம் அண்ட் அர்பனைசேஷன் ஹவ் இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், பல்சஸ் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். ஸோ இப்போ ரைசிங் இன்கம் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், அவங்களோட இன்கம் எல்லாம் ரைஸ் ஆகிடுச்சு. அதனால் அவங்க டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு, வெஜிடபிள்ஸ்க்கு, ஸ்பைசஸ்க்கு, பல்சஸ்க்கு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை நோக்கி போகிறாங்க. சரி, இப்போவே உங்களுக்கு தெரியும், நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்ஸ் தான் நமக்கு வந்து விளம்பரமே பண்ணுறாங்க. க்ரோயிங் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கன்சர்ன்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. இதனால ஹஸ் பூஸ்டட் த டிமாண்ட் ஃபார் மில்லட், ஆர்கானிக் ப்ரொடியூஸ் அண்ட் நியூட்ராக்யூட்டிக்கல் கிராப்ஸ். ஸோ இப்போ அந்த ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் அதிகமானதுனால டுவர்ட்ஸ் மில்லட். ஸோ கவர்மெண்டோட ஸ்கீம் ஸ்ரீ அண்ணா ஆர்கானிக் ப்ரொடியூசர்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஆர்கானிக்னு ஒரு லேபிள் ஓட்டிட்டாலே போதும். ஸோ அது நெகட்டிவாகவும் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம். ஆர்கானிக்கை நோக்கி போகிறாங்க. அந்த ஆர்கானிக்கில் நிறைய வந்து மேனிப்புலேஷன்ஸ் நடக்குது. பட் நம்ம இப்போ கொஷின்ஸ் டிமாண்ட் என்ன அப்படின்னா கன்சியூமரிஸ்டிக் டிமாண்ட். ஃபுட்டு வந்து அதனால தான் அவங்க வந்து ஆர்கானிக் ஃபுட்டை டிமாண்ட் பண்ணுறதுனால தான் ஆர்கானிக் ஃபுட் வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஏன்? ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ நியூட்ராக்யூட்டிக்கல் கிராப்ஸ். எக்ஸாம்பிள், ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ரீச்டு 367 million tons. Horticulture production reached 367 million tons 2024-25, exceeding food grain production. Climate change, increasing in heat wave, erratic monsoon, and groundwater depletion are encouraging the farmer shift towards climate resilient crops. இப்போ climate resilient crops வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வேவ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மான்சூன் எராட்டிக் மான்சூன், ஸோ கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன், இது மாதிரி அன்சர்டனிட்டி கண்டிஷன் இருக்கிறதுனால கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறாங்க. அதனால தான் கிளைமேட் சேஞ்ச் அதாவது நம்மளோட கிராப்பிங் பேட்டர்ன் இஸ் டிட்டர்மைன்டு பை த கிளைமேட். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த கிராப்ஸை வந்து ஷோ பண்ண முடியும். அப்போ கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்ஸுக்காக நம்ம வந்து மூவ் ஆகிட்டோம். வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ்லேருந்து லெஸ் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ல இருந்து வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப் வந்து மூவ் ஆயிருக்கும். ஸோ வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ்னா வாட்டர் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய கிராப்ஸ் லைக் பேடி, லைக் சுகர் கேன் இஸ் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ். ஸோ இட் இஸ் கிராஜுவலி ரீப்ளேஸ்டு பை வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ் ஆர் கிராஜுவலி ரீப்ளேஸ்டு பை மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் in drought prone regions. So drought prone region means rainfall கம்மியா இருக்கக்கூடிய regionsல water intensive crops has been gradually replaced by water efficient crops like pulses, millets, oil seeds. So Punjab and Haryana is promoting maize instead of paddy, while Marathwada has witnessed decline in sugarcane cultivation. இப்போ இது எல்லாமே water intensive crops, paddy, sugarcane எல்லாமே. Market incentives. So மார்க்கெட்ல எதுக்கு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கிராப்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் டிமாண்ட் ஏற்ற மாதிரி கன்சூமர் டிமாண்ட் இஸ் நத்திங் பட் மார்க்கெட் இன்சென்டிவ்ஸ். பட் மார்க்கெட் இன்சென்டிவ்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பார்ட்டு. இதுக்குள்ள ஒரு சப்போர்ட் தான் கன்சூமரிஸ்டிக் டிமாண்ட். பிகாஸ் மார்க்கெட் இன்சென்டிவ்ங்கிறது எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்டு, அதுக்கப்புறம் கமர்ஷியல் கிராப்ஸு, இது எல்லாமே இதில் வந்துடும். இப்போ மார்க்கெட் இன்சென்டிவ்ஸ், பெட்டர் ப்ரைஸ்,
கான்ட்ராக்ட் ஃபார்மிங், எக்ஸ்போர்ட்ஸ், வேல்யூ அடிஷன் இன்ஃப்ளூயன்சஸ் த கிராப் சாய்ஸஸ். ஆமா. இப்போ ரொம்ப சிம்பிள். எது வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுதோ அவங்களுக்கு அதிகமா லாபம் கிடைக்கும். அப்ப அதிகமா லாபம் கிடைக்கிறதுனால அதிகமா அத வந்து சோ பண்ணுவாங்க. So expansion of processing industries has been increased cultivation of commercial crops. The processing industries increase ஆனதுனால commercial crops cultivation increase ஆயிடுச்சு. So PepsiCo contract farming for potatoes in Punjab, growing demand for the tomatoes, onion, potatoes, top crops. So இந்த PepsiCo பொட்டேட்டோ பொட்டேட்டோ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணதுனால ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் அதோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மார்க்கெட் இன்சென்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் டிசைட் நவ் இதை பேஸ் பண்ணி தான் கிராப்பிங் பேட்டர்ன் இருக்கு. மார்க்கெட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கிராப் ஷோ பண்றாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ். சி எம்எஸ்பி, procurement, crop insurance, and diversification schemes influences the farmer's decision. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த கிராப்க்கு எம்எஸ்பி கிடைக்குதோ, அதிக எம்எஸ்பி கிடைக்குதோ அந்த கிராப்பை தான் ஃபார்மர்ஸ் ஷோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எது வந்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை தான் ஷோ பண்ணுவாங்க. அப்போ கவர்மெண்ட் பாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ கிராப்பிங் பேட்டர்னும் இருக்கும். ஸோ ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் சீட்ஸ் இன் 2024, பிரதம மந்திரி கிருஷி சின்சான் யோஜனா, டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்ரீ அண்ணா மில்லட்ஸ். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, இந்த ஸ்கீம்ஸுக்கு அடியில் இந்த கிராப்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அதை இட் இஸ் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் தி ஃபார்மிங் கல்டிவேஷன். இன்க்ரீசிங் acreage under oil seeds pulses to reduce the import dependency. So technological advancement, high yield varieties, precision farming, drones, GIS, mechanizations enables the cultivation of diversified crops. See, இப்போ high yield variety seeds எதுக்கு அதிகமா இருக்கோ அதை ப்ரொக்யூர் பண்றது, precision farming எதுக்கு அப்ளிகபிளா இருக்கோ அந்த டைப் ஆஃப் கிராப்ஸை வந்து நம்ம ஷோ பண்றது, ட்ரோன்ஸை யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் நம்மளோட கிராப்பிங் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ கிராப்பிங் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறதுனால எஸ் இட் இஸ் அ மேஜர் ட்ரிவன் ஃபார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன் சேஞ்சஸ். BT cotton around 90% of cotton area significantly improving productivity. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோம். இதனால என்ன சேஞ்சஸ்? விசிபிள் சேஞ்சஸ் இன் தி இந்தியாஸ் கிராப்பிங் பேட்டர்ன். ரைசிங் இன் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். So production reached 367 million ton, surpassing the food grains. Now horticulture crops are more compared to food grains. So growing oil seeds. So yes, national மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் வந்து பார்த்தோன்னா இது வந்ததுனால நம்மளோட ரிடக்ஷன் ஆஃப் மீன்ஸ் நம்மளோட டிபெண்டன்சி ஆன் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மில்லட். இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் 20% ஆஃப் குளோபல் மில்லட் அண்ட் 80% ஆஃப் ஏஷியாஸ் ப்ரொடக்ஷன். இன்க்ரீஸ் இன் கமர்ஷியல் கிராப், காட்டன், சுகர் கேன், ஸ்பைசஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ் ஹாவ் எக்ஸ்பேண்டட் டியூ டு எக்ஸ்போர்ட் டிமாண்ட். டைவர்சிஃபிகேஷன் டுவர்ட்ஸ் பல்சஸ் என்கரேஜ்டு பை நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ். ஸோ நம்ம பல்சஸ்க்கு டைவர்சிஃபை இருக்கும். கமர்ஷியல் கிராப்ஸ் அதிகமாக ப்ரொஃபஸ் பண்ண ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆயில் சீட்ஸையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் எக்ஸ்பான்ஷன் அண்டர் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அண்ட் பிஎம் பிரணம் யோஜனா, பிஎம் பிரணம் ஸ்கீம். இது மூலமா ஆர்கானிக் ஃபார்மிங்கை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாமே விசிபிள் சேஞ்சஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? கண்டினியூட் ரைஸ் வித் டாமினன்ஸ் டியூ டு எம்எஸ்பி. எஸ், எம்எஸ்பி எதுக்கு அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த கிராப்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. எம்எஸ்பி அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரைஸ் வித் டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் டிப்ளேஷன் இன் நார்த் வெஸ்ட் இந்தியா. ஏன்னா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் மேக்ஸிமம் கிரவுண்ட் வாட்டர் பேஸ் பண்ணி தான் அவங்களோட ப்ரொடக்ஷனே இருக்கும். அதுக்கு அடுத்து ஸ்மால் அண்ட் ஃபிராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். இப்போ இந்தியாவில் வந்து இது வந்து எப்பயுமே இது வந்து பிரச்சனை தான். மார்ஜினலைஸ்டு ஃபார்மர், ஸ்மால் அண்ட் மார்ஜினலைஸ்டு ஃபார்மர்ஸ் தான் அதிகம். அப்போது அந்த லேண்ட் ஹோல்டிங்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவுட்புட்டும் கம்மியாக தான் வரும். போர் ஹார்வெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அதில் அது கோல்டு செயின் ஸ்டோரேஜும் கிடையாது. ப்ரைஸ் வாலட்டிலிட்டி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் வாலட்டிலிட்டி வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்பவுமே காமன். இதனால் ஃபார்மர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. கிளைமேட் இன்டியூஸ்டு ப்ரொடக்ஷன் ரிஸ்க். பிகாஸ் கிளைமேட் பேஸ் பண்ணி தான் நம்மளோட மான்சூனை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கிளைமேட்டிக் அது கிராப்பிங் பேட்டர்னே இருக்குன்றதுனால ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ரிஸ்க் தான். என்ன வே ஃபார்வர்ட்? ப்ரமோட் அக்ரோ எக்கோலஜிக்கல் கிராப்பிங் பேட்டர்ன். MS சுவாமிநாதன் கமிஷன் சொல்ல solution. Diversify towards millet, pulses, oilseeds, horticulture through targeted incentives.
மைக்ரோ இரிகேஷன் இதை பற்றி மட்டுமே நமக்கு வந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மைக்ரோ இரிகேஷன்ஸை பற்றி மட்டும் மைக்ரோ இரிகேஷன்ஸ் கண்டிப்பாக 2 கொஷின் கேட்டிருக்காங்க மெயின்ஸில். ஸோ அண்ட் வாட்டர் பட்ஜெட்டிங் பை பிஎம் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா, ஸ்ட்ரென்தன் எஃபிஓஸ், இ-நாம்ஸ், வேர் ஹவுசஸ், ஃபுட் ப்ராசஸிங், scale up digital agriculture mission, AI based advisory and precision farming, rationalized MSP, subsidized to encourage sustainable crops, promote integrated farming system, combination of crop, livestock and fisheries. ஸோ கிராப்பிங் சிஸ்டத்தை மட்டும் சொல்லாமல் இன்சென்டிவைஸ் பண்ணாமல் டோட்டலாக ஒரு எக்கோ சிஸ்டமாகவே இதை வந்து இன்சென்டிவைஸ் பண்ணணும். த அசோக் தல்வாய் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டு. கன்க்ளூஷன், இந்தியாஸ் கிராப்பிங் பேட்டர்ன் இஸ் எவால்விங் சீரியல் சென்ட்ரிக் சிஸ்டம் டு மோர் டைவர்சிஃபைட் அண்ட் மார்க்கெட் ஓரியன்ட் ஒன். எஸ், இதுதான் வந்து எஸ். இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் கிராப்பிங் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் ட்ரிவன் மாறிடுச்சு. பேலன்சிங் கன்சியூமர் டிமாண்ட், climate resilient and remunerative markets through sustainable policies and technological innovation will be critical for ensuring food and nutritional security, enhancing farmers income and achieving long-term agriculture sustainability. ஸோ இது எல்லாத்தையும் கன்சியூமரிஸ்ட் டிமாண்ட், climate resilient, remunerative market through sustainable policies, technological innovations, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுறது மூலிமா நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி, ஃபார்மர்ஸ் இன்கமையும் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், லாங் டர்ம் அக்ரிகல்ச்சர் சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்ரெடி இதை பற்றி நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, தனித்தனியாக கேட்டிருக்காங்க. இதை அமால்கமேட் பண்ணி நான் ஒரே கொஷினாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.